பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் காலையும் மாலையும் களிகூற பண்ணுகிற தேவன். காலை மாலையும் எப்போதும் ஆண்டவருக்குள்ளே களிகூர்ந்து மகிழக்கூடிய நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவ்விதமாக இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய அன்பிலே களிகூர்ந்து மகிழுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நாம் தியானிக்கும்படியாக கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1 அதிகாரம் 4வது வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படியாக இயேசு தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த அநீதி நிறைந்த உலகத்திலிருந்து, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து வேறுபட்டு கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அக்கிரமக்காரர் கையிலே பாருங்க, அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளவு வேதனைகளை சகித்தார், பயங்கரமான நிந்தைகளை சகித்தார், அவமானத்தை சகித்தார். அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சுமந்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல நாமும் கூட ஒருவன் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். இந்த காலை நேரத்தில் அவிதமான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தோடு நாம் ஆண்டவரை பின்பற்றுவோம். பாடுகள் நிறைந்துதான், கொடுமையான பொல்லாத பிரபஞ்சம்தான். அதன் நடுவில் கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ நாம் பழக வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அதற்காக சபைக்காக ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கரை திரையற்ற ஒரு மகிமையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி நாம் ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய வசனங்கள், அவருடைய உபதேசங்கள் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. இந்த பரிசுத்தாவியானவர் நம்மை இன்னும் பரிசுத்தமாக்கி கரை திரையற்றவர்களாக மாற்றுகிறார். இந்த மேன்மையான அனுபவத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பொல்லாத பிரபஞ்சத்தென்று ஆண்டவரே எங்களை விடுவிக்கும்படியாக நீர் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே உம்மை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீரப்பா. அந்த அன்பை நாங்கள் நினைக்கிறோம், அந்த அர்ப்பணிப்பை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அந்த சிலுவையின் பாடுகளை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாடுகளை நினைத்து பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை வாஞ்சித்து உம்முடைய சித்தத்தை செய்ய கிருபை தாரும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.